ஹாய், கொஞ்சம் பயப்பட வேண்டாம், நான் கரண்ட் பில் கலெக்ட் பண்ண வரல, அப்பார்ட்மெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பில்லும் வாங்க வரல உங்ககிட்ட. ஆக்சுவலி கொஞ்சம் பர்சனல் மேட்டர், உள்ளே வர சொல்வீங்களா? யா, தேங்க்யூ. அப்படி பார்க்காதீங்க, என் ஃபேஸ் உங்களுக்கு ஃபேமிலியர், ஐ நோ தட். அண்ட் உங்கள் ஃபேஸ் எனக்கு பயங்கர ஃபேமிலியர். உங்கள் பக்கத்து வீட்டுக்கார பையன் தான் நான் இதை சொல்லணுன்னு 2-3 நாளாக யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலாக நான் உங்கள் பக்கத்து வீட்டுக்கார பையன் சொல்லிட்டேன்ல, திருப்பி அது என் மைண்டில் ஓடிட்டு இருக்குது. சாரி. கொஞ்ச நாளாக உங்கள் பக்கத்து வீட்டு பையனாக மட்டும் என்னால் இருக்க முடியல. ரீசன்ட் டைம்ஸில் அப்படியே இருந்துட்டு போயிடலான்னு நினச்சேன். பட் போகிற போக்க பார்த்தா ஃபர்ஸ்ட்டு உங்களை நான் ப்ராப்பராக பார்த்தது நம்மளோட அப்பார்ட்மெண்ட்ஸ் மந்த்லி மீட்டிங் நடக்கும்ல, அந்த மீட்டிங்கில் தான். லைக் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு பேசுகிறது, இல்லை யார் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் தான் அதை ஃபினிஷ் பண்ணுறது. உங்களுக்கு கோவம் ரொம்ப சீக்கிரம் வரும் இல்லை? கரெக்டா? அண்ட் எப்பயுமே நீங்கள் தான் கடைசியாக சொல்லி பேசுனதாக இருக்கணும். அந்த மாதிரி யூ பிஹேவ் ஸோ ஃபார். நான் பார்த்து உங்களை ஃபாலோ பண்ண எல்லா இடத்துலையுமே அதுதான் தெரிஞ்சுது. இப்போ கோவப்படுறீங்களா? ஓகே, எனக்கு நர்வஸாக இருக்குது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. பட் ஐ ரியலி வாண்ட் டு அட்மிட் திஸ். அதனால தான் இவ்வளோ நாள் கழிச்சும் அதை கிவ் அப் பண்ணாமல் பக்கத்து வீட்டு பையனை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துடக்கூடாதுன்னு இங்கே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். And I have always noticed you whenever I'm working from home or the leave நாள்லாம் பார்த்தீங்கன்னா, I noticed you're very loud. In the sense, you drop constantly so many things. கீஸ் மறந்துட்டு போயிடுவீங்க. அப்புறம் டவுன்ஸ்டேர்ஸ்க்கும் அப்ஸ்டேர்ஸ்க்கும் ஓடுறதே வேலை. எஸ்பெஷலி ஃபுட் டெலிவரி. அவங்க மாடிக்கு வரவே மாட்டாங்கள்ல நம்ம அப்பார்ட்மெண்ட்டில். தட் இஸ் அ பெரிய பெரிய ப்ராப்ளம், ரைட்? பட் செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஸோ வரக்கூடாதுன்னு சொல்லி அசோசியேஷனில் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைக்கல. ஸோ எவ்ரி நவ் அண்ட் தென் யூ ரன் ஃபார் ஃபுட் டெலிவரி. ஐ நோ யூ ஹவ் பீன் வெரி யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் லைக் திஸ். அப்படியா? ஒரு கயாட்டிக், பயங்கர நாய்ஸி சவுண்ட். இல்லை, அப்பார்ட்மெண்ட்டில் யார் வந்தாலும் தெரியாது, ஓகேங்களா? என்னையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன். பட் நீங்கள் ஸ்டேர்ஸில் இறங்குறீங்க ஏறுறீங்கன்னா மட்டும் மொத்த பில்டிங்க்கு தெரியும். அண்ட் அதர் நைட் அரவுண்ட் 1 o'clock, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக அன்றைக்கி செம்ம டயர்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக நான் பெட்டில் போயிட்டு தான் தூங்குவேன். அஃப்கோர்ஸ் எல்லோரும் அப்படி தானே தூங்குவோம். நான் அன்றைக்கி வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஹால்லேயே உட்காந்துட்டு ஒன்ஸ் என்னோடய வீடு எப்படி இருக்கும்னா, கதவு திறந்த உடனே ஹால் இருக்கும், கரெக்டுங்களா? பார்த்துருப்பீங்களே. அங்கே நான் அந்த குஷன்லேயே படுத்துட்டேன். அண்ட் சடன்லி 1 o'clock ஐ ஹியர்ட் அ ஸ்கேரி நாய்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து. ஐ woke up, suddenly I woke up. கதவு திறந்த வெளியே வந்து நின்று பார்த்தேன். கதவு தட்டி கேட்கலாமா என்னன்னு. இன்னும் 2-3 முறை நீங்கள் கற்றுனீங்க. அண்ட் somehow I understood. பல்லியாக தான் இருக்கும், இல்லைன்னா காக்ரோச்சாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 minutes வெளியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். there was no sound. And to ensure another 5 minutes I waited. மேபி யாராச்சும் வீடு உடச்சிக்கிட்டு வந்துட்டாங்களா, ஏன்னா ஃப்ரண்ட்டில் பூட்டி இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ, சம்வாட் அரை தூக்கத்தில் எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ ஸ்டேட் தேர் ஃபார் 5 minutes.
அப்புறம் சிரிச்சுக்கிட்டு என் ரூம்குள்ளே தூங்க போயிட்டேன். இது 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 வந்து ஐ ஹவ் பீன் ஃபாலோவிங் யூ அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஃபாலோ பண்ணல, இது நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணதை நான் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம், டு பி கரெக்ட். 60 பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது நம்மளோட அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த ப்ரெமைசஸ்குள்ளே, கரெக்டுங்களா? ஏன்னா ஃபைட்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இல்லைன்னா. 62வா? ஓகே. ஸோ எப்போயாச்சும் ரேண்டமாக என்னோட பார்க்கிங் ஸ்பாட்டில் நீங்கள் உங்கள் வண்டியை போட்டால் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2-3 முறை நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்க. ஐ ரியலி காட் அனாய்ட். ஓகே, நான் போய் சொல்ல மாட்டேன். அண்ட் ஐ லேட்டர் ஸ்டார்டட் டு notice this has become a pattern. This was not your நீங்கள் வாண்டடாக அதை போட ஆரம்பிக்கிறீங்க. எய்தர் நீங்கள் வந்து மறந்துட்டு அதுதான் உங்கள் ஸ்லாட்டுன்னு உங்கள் மனசில் யாரோ உங்களை நம்ப வச்சு நீங்கள் அங்கே வண்டி எடுத்து ஆரம்பிச்சிட்டிங்க, இல்லைன்னா மேபி தெரிஞ்சு தான் என்னைய சீண்டணும் அப்படின்னு பண்ணுறீங்களோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஆக்சிடெண்ட் மாதிரி எனக்கு தெரியல. லிட்ரலாக நீங்கள் இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இட் வாஸ் வெரி சஸ்பீஷியஸ். என்கிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் ரீசன் கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு ஆன்சர் தட் ப்ளீஸ். லெட் இட் பி சஸ்பென்ஸ். ஐ லைக் சஸ்பென்சஸ். அண்ட் நீங்கள் பர்ஃபெக்ட் இல்லை. அஃப்கோர்ஸ் நான் இப்போ சொன்ன லிஸ்ட் எல்லாத்தையும் அதை கேட்ட உடனே தெரிஞ்சிருக்கும் யாராக இருந்தாலும். அதே மாதிரி தான் நானும் பெரிய பர்ஃபெக்டான ஆள்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஐ நோ யூஆர் ஸ்டபர்ன், ரொம்ப ஒரு ரவுடித்தனமாக இருக்கிற ஆள், பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவீங்க, அண்ட் யூ வெரி ட்ரமாட்டிக் சம்டைம்ஸ். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சு தான் எனக்கு உங்கள் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அது இருந்திருக்கு, ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்குது. அதை சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இன்றைக்கி வந்திருக்கு. அதனால நாட் பிகாஸ் யோர் நான் மற்ற எல்லாரும் மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் லைக் சே பர்ஃபெக்ட் திங்ஸ் அபவுட் யூ. நீ அப்படி நீ இப்படி அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரில. ஐ ஹவ் சீன் யூ completely chaotic and how extreme you would go. You became a part in my life. Every day I wake up, I pass by this corridor in the lift parking. Yes, of course. தினமும் இன்னைக்கு கூட நீங்கள் இடத்துல நிறுத்திருக்கீங்க உங்கள் காரை. Am I right? You just imagine, you just think உங்கள் நம்பர் என்னது, உங்கள் அப்பார்ட்மெண்ட் நம்பருக்கு என்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னு. எனிவேஸ், அண்ட் அப்பார்ட்மெண்ட் ஸ்டார்டட் டு ஃபீல் வெரி டிஃப்ரெண்ட். உங்களால தான் எனக்கு நீங்கள் கண்டுக்கவே இல்லை, நான் கேரே பண்ணல, வெரி இண்டிபெண்ட் அப்படின்லாம் நீங்கள் யூ ஜஸ்ட் ட்ரை டு போர்ட்ரே யுவர் செல்ஃப் டு மீ. ஆனால் நான் லேட்டாக வந்தேன்னா அன்றைக்கி கொஞ்சம் ஸ்லைட்டாக அந்த டோரு திறந்து பார்ப்பீங்க. பார்த்தீங்க தானே? வாட் வேணா? ஓகே, நெவர் மைண்ட். ஐ ஹவ் நோட்டிஸ்ட் யூ டிட் தட் இன் லாஸ்ட் 3 weeks. 2 முறை பண்ணீங்க. 2 முறை நான் லேட்டாக வந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரில. பட் ஐ ஸ்டார்ட் டு எக்ஸ்பெக்ட் you should check on me when I enter என்னோட வீடு லேட்டா. You just see the point, right? டெய்லியும் உன்னோட நெய்பராக இருக்க நான் விரும்பல. ஓகே, உன்னோட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி, இப்போவே இதுக்கு ஆன்சர் சொல்லணுன்னு அவசியம் இல்லை.
நல்லா திங்க் பண்ணிவிட்டு பொறுமையாக சொல்லு. ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஒரு வார்னிங், நாளைக்கு என்னோடய பார்க்கிங் ஸ்பாட்டில் வந்துட்டு கார் நீ நிறுத்திட்டு போகிற அப்படின்னா ஐ வில் டேக் தட் as எஸ் ஃபார் மை ப்ரப்போசல். குட் நைட். See you tomorrow. பக்கத்து வீட்டுக்காரி.